வெல்கம் டு சகு கார்த்திஸ் vlog. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி ரெசிபி கிடையாது. நாட்டுக்கோழி விங்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறது தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கோழியை கட் பண்ணதை நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணல. அதை எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். சளி இரும்பெல்லாம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து மருதாணி வச்சுக்கலாம். இப்போ மருதாணி வச்சின்னா வச்சா சளி பிடிச்சிக்கு. சரி, இப்போ உனக்கு சளி பிடிக்கலன்னு வைக்கிறது தானே பாப்பா. ஏன் பத்தியில வாட்டுவீங்க? வாட்டலையா? இதெல்லாம் வாட்டின வர சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது துணிக்கு. ஓ, ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க. டைட்டாக தான் இருக்கு. சரியான டைட். அது நல்ல நாட்டுக்கோழி. நல்ல நாட்டுக்கோழி கொழுப்பு இருக்காண்டா, கொழுப்பு இருக்கு. மஞ்சள் கலர் அடிக்கும். அது அது மஞ்சள் கலர் அடிக்குது, இது கம்மியாக அடிக்குதா? சைஸ் பெருசு. டீயா டீயா வரையா? டீ டீயா? ஃபயரா? ஆமாம், ஃபயர் பாக்ஸ். மஞ்சள் அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபயர் பாக்ஸ் தான் வேணும். பிச்சு எடுத்துட்டு தீயில வாட்டி கலக்கணும். தீயில வாட்டினதுக்கப்புறம் இழுக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது? ஓ, இன்னும் முடி இருக்குது அங்கே அங்கே ஒவ்வொன்று. பாப்பா, நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த வேலை செய்ய இங்கே தூக்கி காமி. ஆமாம், ஸ்கின்னு மட்டும் மேல் லேயர் கட் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த ஸ்கின்னு தானே டேஸ்ட்டாக இருக்கிறது. பண்ணாடை எவ்வளோ சீக்கிரம் பிடிக்குமா? கெட்டியாக இருக்கிற பண்ணாடை. ஏப்பா அது லேசாக இருக்குல்ல, அதை வெயி. அவிஞ்சு கோழி பொங்கலை உடிச்சிருச்சு. அதுவும் கூட பெட்ரோல் மாதிரி பிடிக்கும். எப்படி பிடிச்சிட்டு வருது பாரு பொங்கலை. காற்று நல்ல காற்றாகவும் இருக்கு. அவிஞ்சிருச்சா? எரியுது எரியுது. அப்படியே குறுகி வை. அவிஞ்சு வச்சா? இல்லை இல்லை, பிடிக்குது பிடிக்குது. பிடிச்சிருச்சு. அந்த கோழி பொங்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்குப்பா. அதுதான் நல்லா பிடிக்குது. பாப்பா தள்ளு பாப்பா, மேலே தள்ளு. தீ வந்துரு பாப்போ. இந்த சைடு வேறு ஒரு பொங்கு இருக்கு, அதை எடுத்து நல்லா கொஞ்சம் வேகம் வெந்துச்சுன்னா ஏறத்துல. ஆமாம், குச்சி வெட்டிட்டு வந்தேன். என்ன குச்சி? கவா வேணுங்களா? குச்சி அந்த குச்சி பிடிக்குமா? கிரீன் கலர்ல இருக்காது, எனக்கு பத்தாது. ப்ரௌன் கலர் ஆனை காஞ்சாததுக்கப்புறம் தான் பத்தும். இருக்கு எனக்கு பின்னாடி இருக்கு பாப்போ.
ஆமாம், அதை வந்து அதனால தான் தள்ளி இருக்கிறாரு. அது அப்படி இறங்கிட்டு ஏன் இப்போ இது கடையில் கொண்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவான்? இங்கத்த கடையில் நாட்டுக்கோழி ஏதாச்சும் தின்ன மாட்டாங்க. பண்ண மாட்டாங்களா? ஏன்? இந்த கடையில் நாட்டுக்கோழி அதையும் விற்க மாட்டாங்க. ஆஹா, தமிழ்நாட்டில் கூட விற்கிறாங்க, இங்கே விற்க மாட்டாங்கடா. இப்போ ப்ராய்லரு மட்டும்தான் இருக்காங்க. இருக்கிற இடத்துல இல்லை, விற்க மாட்டேங்கிறாங்க. இல்லாத இடத்துல கொண்டு வந்து விற்கிறாங்களா? கண்டிக்கா எதுக்கால நிற்காத, காற்றுக்கு அப்படி தான் வரும் தீ. ஆமாம் ராஜா, அடிக்கும். எதில் அது ஒன்று குத்திக்கலாம்லப்பா? பண்றதே இல்லாத இது ஃபயர் கேன். பொங்க மேலே எல்லாம் தள்ளி விடு. அங்கே பற்றி அங்கே பிடிச்சி அங்கே போட்டு விட்டினா அதுக்கப்புறம் சிக்கன் க்ளீன் பண்ண வேலைதான். அதுக்கப்புறம் அடுத்து விடுத்து சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம். பாப்பா அப்படிலாம் தூக்கி வீசக்கூடாது பாப்பா. எரிய தூக்கி வீசினா மேலே வந்து பட்டுரும் தீ. என்ன நெருப்புல இருக்கிறீங்களா? உங்களுக்கு நெருப்புல மறுபடியும் தோல் உரிக்க போறாங்களா? மறுபடியும் தோல் உரிக்க போறியா? கொதிக்கும். ஆமாம், சூட்டோடு இழுத்துட்டா வந்துடும் ஈஸியா. பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தாத்தப்பா ஃபுல்லாத்தையும் எடுத்து விட்டுருவியா? ஆமாம். ஃபுல்லாமே எழுவா எழுவலி எப்படி இந்த இடத்துல கொஞ்சம் ஆட்டம். குச்சி எடுத்து விட்டு குச்சியே வெந்து போச்சிட்டு இருக்குது, அது வேறையா? இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட முடியுமாட்டிருக்குது. இங்கே கொண்டு போய் கடையில் கொடுத்தாலும் பிராய்லர் சுத்தம் பண்ணுற மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்களா? ஆஹா. நான் கொட்டி கொடுத்துருப்பேன் பாரு, மூடியில் இருந்தது. வாங்கின மிளகு பொடி மஞ்சப்பொடி ஓட்டுறது அதான் இந்த கடையில் வாங்கின மஞ்சப்பொடி ஓட்டுறது அதான் இப்படி வரும் இந்த கலர். இப்போ ஃபுல்லா ஒயிட் பாஸ் லைட்டா கூட தெரியக்கூடாது தாத்தா. ஆமாம். ஐயோ அவ்வளோதான். நம்ம இப்போ நாட்டுக்கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி பீஸ் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம கிரேவி வச்சிடலாம். நல்லா மசாலெலாம் வணக்கி நம்ம கிரேவி வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி. என்ன தான் நம்ம வந்து ப்ராய்லர் வாங்கி செஞ்சால் அதில் இருக்கிற டேஸ்ட்டை விட நம்ம நாட்டுக்கோழியில் வந்து மசாலெலாம் வணக்கி அதை குழம்பு வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும்.
கறியை நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா நம்ம அதில் ஊற்றிடலாம். மசாலா ஊற்றியாச்சு, நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். பாருங்க, கறி நல்லா வெந்து கொதிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இலையில பரிமாறிடலாம். நல்லா தலவாழை இலையில தண்ணி தொளிச்சு நம்ம சிக்கன் வறுவல் வச்சு நல்லா சுட சுட சாப்பாடு வச்சுக்கலாம். எக் ஒன்று வச்சிடலாம். இப்போ நல்லா காரசாரமான நாட்டுக்கோழி குழம்ப ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து என்றைக்குமே நாட்டுக்கோழி குழம்பு சூடான சாப்பாட்டில் கொதிக்க கொதிக்க சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் சூடோடையே பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த முட்டை, அந்த நாட்டுக்கோழி வறுவல், அந்த குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்புல நல்லா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே வந்து முட்டை சாப்பிடும்போது அந்த மஞ்சக்கருவை எடுத்து அந்த குழம்புல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சாவே இந்த மாதிரி முட்டை வேக வைக்கும்போது அதில் வந்து இப்படி தான் டிப் பண்ணி சாப்பிடுவேன். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து செஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய் ஆல்.